ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி உமன் மேங்கோ சாப்பிட்லாமான்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ மேங்கோக்கான ரீசனு மாம்பழம் விரும்பாத ஆளுங்களே கிடையாது. அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் இல்லைனா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்ப மாம்பழம் சாப்பிட்லாமா வேணாமான்னு டவுட் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் வாட்ஸ்அப்பில் பேசினேன். வாட்ஸ்அப் சாட்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருமே டைரெக்டாக ஃபோன் நம்பர் தர மாட்டாங்க. நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணினாலுமே மெயில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் தான் ஃபோன் நம்பர் தந்திருக்கேன். ஸோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், ஃபோன் பேசலாம், அதே போல் மெசேஜும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் இது. ஸோ மெயிலுக்கு வாட்ஸ்அப்பு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ட்ரஸ்டடான பேஜ் இது. ஸோ நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறப்ப மாம்பழம் சாப்பிட்லாமான்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஓவுலேஷன் தாராளமாக சாப்பிட்லாம். அதாவது உங்களோட ஃப்ரம் பீரியட்ஸ் டேட்டில் இருந்து ஓவுலேஷன் நடக்கும் பாருங்கள், ஒரு 15 நாள் டு 20 நாள், உங்கள் பீரியட் டேட்லேருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் மாம்பழம் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஸோ இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் உங்களுக்கு ஓவுலேஷன் எப்போ நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வேணுமா சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. எதனாலனா மாம்பழம் சூடு. ஸோ மாம்பழம் சூடு இருந்ததுன்னா நம்மளுக்கு சூட்டை கிளப்பி பீரியட்ஸ் வரத்துக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆரம்ப கர்ப்ப காலத்தில் நீங்கள் மாம்பழம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு பீஸ் 2 பீஸ்லாம் சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு பிஃபோர் ஓவுலேஷன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட்லாம். அதுவும் ரெகுலராக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வேணுமா சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கண்டினியூஸாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டை கிளப்பிடும். நார்மலாகவே பாடி ஹீட்டு உங்களுக்கே தெரியும், ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கான மெயின் காரணம் பாடி ஹீட்டு. ஸோ பாடி ஹீட்டை கிளப்புறதுக்கு தான் இந்த மாம்பழமே. ஸோ நீங்கள் மாம்பழம் நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிடும். பிஃபோர் ஓவுலேஷன் வேணுமா ஒரு மாம்பழம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் அறவே ஒதுக்கிடணும். பிகாஸ் அந்த பாடி ஹீட் உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு உள்ள பேபி உட்காடுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். பிகாஸ் பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலே பீரியட்ஸ் வந்துடும், வயிறு வலிச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு 1 மந்த் ஆச்சு, 2 மந்த் ஆச்சு, நான் சாப்பிட்லாமான்னா 3 மாதம் ரெகுலராக நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அதிகப்படியாக மாம்பழம் ஜென்ரலாகவே நம்ம ஹியூமன்ஸ் சாப்பிடக்கூடாது. அதிக அளவு மாம்பழம் சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 2 மாம்பழம் 3 மாம்பழம் சாப்பிட்றப்ப, இப்போ அடுத்த நாளும் கண்டினியூஸாக அதை பண்ணுறப்ப நம்மளுக்கு வயிறு வலிச்சு பாத்ரூம் போகும். ஸோ இதிலே நம்ம நார்மல் பாடி ஹீட்டே நல்லா கிளப்பி விட்டுருது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்ப ஆல்ரெடி நீங்கள் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றப்ப அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. என்னடா இப்படி பயன்படுத்துகிறாங்க, நம்ம சாப்பிடவே கூடாதா, நம்ம வேற சாப்பிட்டோமே, சாப்பிட்டதை விட்டுருங்க. தெரியாமல் சாப்பிட்டீங்கன்னா விட்டுருங்க. திருப்பி போய் பாஸ்ட்டுக்கு போய் நம்ம மாற்ற முடியாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகிற நாட்களை போகட்டும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாமல் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 4 மாதம் ஆச்சு 5 மாதம் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட்லாம். இருந்தாலும் லிமிட்டடாக சாப்பிட்றது ஜென்ரலாக எல்லா ஹியூமன்ஸ் எல்லா உமன்ஸ் மென்ஸ்க்கே நல்லது. ஏன்னா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலுமே அது அந்தளவு நம்மளுக்கு உடம்புல சூட்டை கிளப்பக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. ஸோ ஜென்ரலாகவே நான் மாம்பழம் அவாய்ட் பண்ணுங்கள், கரும்பு ஜூஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன் என் கூட பேசுகிறவங்களுக்கு. அதே போல் யூடியூப் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல முறையில் கன்சீவ் ஆகுவீங்க. அதே போல் கன்சீவாக இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் நல்ல முறையில் உங்களுக்கு பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.